ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பெங்களூரில் இருக்க ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடத்துக்கு தான் போக போகிறோம். இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா, பெங்களூர் சிட்டியிலேருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. இந்த பிளேஸோட நேம் வந்து யலஹங்கான்னு சொல்கிறாங்க. நம்ம கர்நாடகாவோட கேபிட்டல் வந்து பெங்களூர்னு தெரியும் எல்லாருக்கும். ஆனால் பெங்களூருக்கே கேபிட்டலாக வந்து ஒரு காலத்தில் இந்த யலஹங்கா தான் இருந்திருக்கு. இந்த இடத்துல நிறைய முக்கியமான தொழிற்சாலைகள் எல்லாம் அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஃபேக்ட்ரி தான் ரயில்வே டிபார்ட்மெண்ட் கீழே இயங்குகிற ரயில்வேல் ஃபேக்ட்ரி தான் இங்கே அமைஞ்சிருக்கு. அடுத்த ஃபேமஸ் என்னென்னா, பெங்களூர் சிட்டிக்கே தேவையான 75% பால் வந்து இங்கேருந்து தான் சப்ளை ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபேக்ட்ரியோட நேம் தான் வந்து மதர்ஸ் டைரின்னு சொல்கிறாங்க. இவங்களோட ப்ராடக்ட் தான் நந்தினி மில்க்கு கர்டு எல்லாமே. அடுத்து முக்கியமானது என்னென்னா, இங்கே நிறைய மருந்து கம்பெனிஸும் அமைஞ்சிருக்கு. மக்களுக்கு நிறைய வேலைவாய்ப்பும் இங்கே அமைஞ்சிருக்கு. அடுத்து முக்கியமான ஒரு பிளேஸ் என்னென்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இடம் பேர் தான் லைட் ஸ்ட்ரீட். இந்த லைட் ஸ்ட்ரீட் வந்து 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அமைஞ்சிருக்கு. இந்த லைட் ஸ்ட்ரீட் வந்து பொதுமக்கள் நடந்து போகிறக்கு மட்டும்தான் அனுமதி இருக்குது. வெஹிக்கிளெல்லாம் போகிறக்கு எதுக்கும் அனுமதி இல்லை. இந்த லைட் ஸ்ட்ரீட்டோட ஒரு சைடில் வந்து ஒரு மதில் சுவர் இருக்குது. அந்த சுவர் ஃபுல்லாகவே வந்து கலர்ஃபுல்லான நிறைய பெயிண்டிங்ஸ் தான் வந்து இருக்குது. இப்போ நாங்கள் போயிருக்கிறது ஈவினிங் 5 o'clock. இந்த லைட் ஸ்ட்ரீட்டில் வந்து 7 மணிக்கு மேலே தான் நிறைய லைட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குமா. அதை பார்க்குறதுக்காக தான் வந்தோம். அதுக்கு முன்னாடி இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து இதெல்லாம் பார்த்தோம். 7 மணிக்கு மேலே எகெயின் வந்து இந்த லைட்டிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதையும் இந்த வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் எண்டில். யலஹங்காவோட வரலாற்றை கொஞ்சம் பார்க்கலாம். யலஹங்காக்குன்னு நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது. அதே மாதிரி வரலாறும் நிறைய இருக்குது. யலஹங்கா வந்து ஒரு பழமையான கிராம பகுதி. இப்போவும் அதோட அளவு குறையாமல் ரொம்பவே பராமரிச்சுட்டு வராங்க. இன்னொரு வரலாற்று சிறப்பு என்னென்னா, நம்ம சோழர்கள் இந்த யலஹங்கா பகுதியை 12ஆம் நூற்றாண்டுக்கு முன்பிருந்தே ஆட்சி பண்ணதாக ஒரு வரலாறு இருக்குது. சோழர்கள் ஆட்சி காலத்தில் இந்த பகுதியை வந்து இலைப்பக்க நாடுன்னு வந்து அழைச்சிருக்காங்க. இதுக்கு பொருள் என்னென்னா, நெடுஞ்சாலை பக்கத்தில் அமைஞ்சிருக்க ஒரு ஊருன்னு தான் இதுக்கு பொருள். சோழர்களோட ஆட்சிக்கு பிறகு போசள பேரரசர் 3ஆம் நரசிம்மர் தலைமையில் டச்சு தேவராச என்பவர் வந்து இந்த யலஹங்காவை தலைநகராக வச்சு ஆட்சி பண்ணியிருக்காங்க. போசலர் ஆட்சியின் போது இந்த இடத்த வந்து யலஹங்கான்னு வந்து அழைச்சிருக்காங்க. இப்பேற்பட்ட சிறப்புமிக்க இந்த இடத்த தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கோம். இன்னொரு சிறப்பான தகவல் என்னென்னா, பெங்களூரை உருவாக்கின கெம்பே கவுடா இந்த இடத்துல தான் பிறந்திருக்காராம். கெம்பே கவுடா ஆட்சி காலத்தில் இந்த யலஹங்காவை தான் தலைமையிடமாக வச்சு ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பெங்களூர் நகரை வந்து உருவாக்கி அதை தலைமையிடமாக மாற்றிருக்காங்க. இன்னொரு சிறப்பு என்னென்னா, இந்த யலஹங்கா வந்து நெசவாளர்களோட பாரம்பரிய இடமா அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் இருந்துட்டு வருது. அடுத்த சிறப்பு என்னென்னா, பொதுமக்கள் பயன்படுத்துகிற 5க்கும் மேற்பட்ட பார்க்குகள் வந்து இங்கே அமைஞ்சிருக்கு. எல்லாமே இன்னும் பசுமையாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இடம் வந்து ஃபோட்டோ ஷூட், வெட்டிங் ஷூட், ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே சிறந்த இடம். டைம் இப்போ 6:30 மேலே ஆயிடுச்சு. அந்த லைட் ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே லைட் எல்லாமே போட்டுட்டாங்க. ஆனால் இன்னும் நைட் ஆனதுக்கப்புறம் இந்த லைட் ஸ்ட்ரீட் பார்க்கவே இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து இன்னொரு ஃபேமஸ் பிளேஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த பிளேஸ் நேம் என்னென்னா கார் டவர்னு சொல்கிறாங்க. இந்த பிளேஸ் வந்து லைட் ஸ்ட்ரீட்டோட வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்கு. இங்கே வெஹிக்கிளோட மாடல்ஸ் எல்லாமே வீல்ஸ்லேயே ரெடி பண்ணி இங்கே வந்து மக்களுக்கு காட்சியாக வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க பிளேஸ் தான் வந்து கார் டவர். இந்த கார் டவரில் 8 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸான விண்டேஜ் காரை தான் வந்து வச்சுருக்காங்க. இந்த கார் டவர்லேயும் வந்து லைட்டிங்ஸ் எல்லாம் செட் பண்ணி நைட்டில் பார்க்க இன்னுமே நல்லா இருக்குது. இந்த பிளேஸ் வந்து கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்சமான பிளேஸாக இருக்கும். இந்த பிளேசஸ் எதுக்குமே வந்து என்ட்ரன்ஸ் ஃபீ எதுவும் இல்லை. இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய அட்ராக்டிவான பெயிண்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. அடுத்து இன்னொரு பிளேஸுக்கு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இந்த பிளேஸை நாங்கள் பார்த்தோம். பார்க்கவே வித்தியாசமான கல் மண்டபம் மாதிரி அமைஞ்சிருந்துச்சு. ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட விசாரித்தோம் இது என்ன பிளேஸ்ன்னு சொல்லி. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த காலத்தில் வந்து இந்த இடம் வந்து ஒரு சத்திரமாக வந்து இருந்திருக்குன்னு சொன்னாங்க. முழு தகவல் வந்து எங்களுக்கு அந்தளவுக்கு சரியாக கிடைக்கல. உங்களை யாராவதுக்கு இந்த பிளேஸ் என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பிளேஸ் வந்து பார்க்கவே ஏதோ ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் மாதிரி தான் இருக்குது. இந்த இடம் முழுக்கவுமே வந்து பெரிய பெரிய கல் தூண்களால் தான் அமைஞ்சிருக்கு. இந்த இடம் இப்போ ரொம்பவே பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. அடுத்து நம்ம போயிட்டுருக்க இடம் என்னென்னா, யலஹங்காலேயே ஃபேமஸாக இருக்க ஒரு லேக்குக்கு தான்.
எலங்கால நிறைய லேக் இருக்குது. அதில் ஒரு லேக்குக்கு தான் இப்போ போக போகிறோம். இந்த லேக்கோட நேம் வந்து புட்டனஹள்ளி லேக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பிளேஸில் வந்து லேக் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு பறவைகள் சரணாலயமாகவும் இருக்குது. இவ்வளோ பெரிய சிட்டிக்குள்ளே இப்படி ஒரு பறவைகள் சரணாலயம் இருக்கிறதே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. இந்த லேக்கில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து பார்க்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் போகிறதுக்கே நைட் ஆனதுனால அந்தளவுக்கு எங்களால் பார்க்க முடியல. ஆனாலும் நாங்கள் ஒரு சில பறவைகள் பார்த்தோம். இந்த இடத்துல முதல்ல போட் ஹவுஸ் எல்லாம் இருந்திருக்கான். இப்போ இந்த லேக் வந்து பராமரிப்பு இல்லாமல் எந்த போட்டும் வந்து இப்போ இயங்குறதில்ல. எல்லாமே பராமரிப்பு பண்ணி மக்கள் பயன்பாட்டுக்காக வச்சுருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். எலங்கால இன்னொரு பெரிய லேக் இருக்குது. இப்போ நைட் ஆனதுனால எங்களால் போக முடியல. இன்னொரு டைம் கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணணும், அந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து. இப்போ நல்லாவே டார்க் ஆயிடுச்சு, அதனால் லைட் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டோம். நைட் டைமில் இந்த லைட் ஸ்ட்ரீட்டோட அழகு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. தமிழில் இந்த இடத்தோட சிறப்புகளை வந்து இது வரைக்கும் யாரும் போடலை, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம். பெங்களூரில் இருக்க நிறைய பேர்த்துக்கு இந்த இடத்த பற்றி தெரியாது. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு இடம் இது. நீங்கள் பெங்களூரில் இருந்தாலோ இல்லை பெங்களூருக்கு பிளான் பண்ணி வந்தாலோ இந்த இடத்தையும் நீங்கள் விசிட் பண்ணுற பிளேஸ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. எலங்காவை பற்றி நாங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்ட உண்மையான தகவல்களை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் வந்து எங்களோட எஃபர்ட்ஸ் வந்து ரொம்பவே போட்டிருக்கோம். உங்களோட ஆதரவை வந்து நாங்கள் நிறைய லைக்ஸாக எதிர்பார்க்குறோம். நீங்கள் போடுற லைக்ஸ் தான் வந்து இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் வந்து சஜஷன் பண்ணும். வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.